ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புக்குக்குள்ளே இந்த இலைய வச்சா காசு வரும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்கள்லாம் சொன்னாங்க. நானும் இதை வைக்க சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் அதில் ரூ. 5 இருந்தது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதை வந்து ஒரு கிளிப் மாதிரி பண்ணி போடலாம். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணி காசு வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இது என்ன இலை, இதோட பேர் என்ன, அதெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் இதுக்கு பேர் தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மரத்தோட இலை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மரத்தோட பூ எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம். வீடியோவோட நடுவில் நம்ம வந்து அந்த கிளிப்ஸ் பார்க்கலாம். இதோட க்ளோஸ்அப் ஃபோட்டோ வந்து பூவும் இலையோடதும் அந்த மரத்தோடதும் அதோட பேர் என்னன்னு சொல்லியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு குச்சியோ இல்லை ஏதாவது வச்சு நம்ம அந்த மரத்தில் அடிக்கும்போது அதிலிருந்து அந்த இலை வந்து கீழே விழணும். அதாவது அந்த இலை மரத்துலேருந்து கீழே விழும்போது அதை பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அதை வந்து கீழே எங்கேயும் வைக்கக்கூடாது. அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு அந்த இலையை பார்க்கணும். அந்த இலையில் எந்த ஒரு ஓட்டையோ உடசலோ இல்லை அழுத்தி இருந்த மாதிரி இருந்தாலோ இல்லை கீறல் மாதிரி இருந்தாலோ இல்லை பழுப்பு நிறமாக இருந்தாலோ ஏதாவது ஒரு சின்ன டேமேஜ் இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். மரத்துலேருந்து அடிக்கணும். அந்த இலை கீழே விழுந்தோடனே அப்படியே பிடிச்சிடணும். இல்லைனா நம்ம பொதுவாகவே சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது மரத்துலேருந்து அந்த இலை விழுந்தாலும் அதை பிடிச்சிட்டு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை வந்து ரொம்ப நேரமாக பசங்க வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த மேலே வந்து இந்த மாதிரி குச்சியை போட்டால் மேலேருந்து வரும்போது அதை ஓடி போய் கேட்ச் பிடிச்சிடணும். அதாவது கீழே விழுந்தால் இது வேலை செய்யாது. மரத்துலேருந்து அந்த இலை கீழே வரும்போதே நம்ம அதை வந்து ஓடி போய் பிடிச்சிடணும். பிடிச்சிட்டு அந்த இலையை வந்து எந்த டேமேஜ் இல்லை அப்படின்னா அதை கொண்டு போய் புக்கில், அதாவது யார் அந்த இலையை பிடிக்கிறாங்களோ அவங்களோட புக்கு, படிக்கிற புக்கோ இல்லை பெரியவங்களாக இருந்தால் அவங்களோட புக்கோ, அந்த புக்கில் நடுவில் இது வந்து ஒரு சின்ன சின்ன இலை வந்து பிரிச்சுட்டு அப்படியே வைக்கணும். இது வந்து இங்கே போடும்போது பாருங்கள், மரத்தில் பார்த்து அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சுட்டு கொத்தோடு விழுந்தாலும் கொத்தோடு பிடிச்சிட்டு கீழே விழாமல் அப்படியே பிடிச்சிட்டு அதிலேருந்து ஒரு இலையாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கணும். அதில் ஏதாவது கீறலோ இல்லை விரிசலோ இல்லை அப்படி நசுக்கின மாதிரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம அந்த ஒரு இலையாக எடுத்து நம்ம புக்குக்குள்ளே வச்சிடணும். இது வந்து பசங்க தான் வெளியே போய் எடுத்தாங்க. நான் ஆக்சுவலி வீட்டிலேருந்து வெளியே போக மாட்டேன். ஏன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஒடிசாவில் அந்தளவுக்கு வந்து லேடிஸ் வந்து வெளியே போகிறதுக்கு அலௌட்ஸ் இல்லை. வில்லேஜில் வேலை செய்கிறவங்க செய்யலாம். சும்மா வீட்டில் இருக்கவங்க வந்து அந்தளவுக்கு வெளியில் போக மாட்டோம். அது எதனாலன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். பசங்க தான் எடுத்தாங்க, அதனால் கிளிப் சரியாக வரல. இலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதோட பூவும் இப்படி தான் இருக்குங்க. இதுக்கு பேர் வந்து தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இலை வந்து க்ளோஸ்அப்பில் இந்த மாதிரி தான் இருக்கும். பூ வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் தான் வரும், அதோட சீசனில் மட்டும். இலை வந்து நம்ம எந்த டைமில் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு அடிப்பாங்க. அடிக்கிறவங்க யார் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அந்த இலையை பிடிக்கிறவங்க அவங்க தான் அந்த இலையை வந்து கரெக்டாக செக் பண்ணி கீழே எங்கேயும் வைக்காமல் அவங்களோட புக்குக்குள்ளே இதை வச்சிடணும். வச்சுட்டு மூடி வச்சா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாள் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த இலையில் எந்த டேமேஜும் இல்லை, நம்ம கரெக்டாக பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக காசு வருதுன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் வந்து 10 ரூபி இருந்தது, இன்னொரு டைம் வந்து 20 ரூபி அந்த மாதிரி இருந்தது. எனக்கும் காமிச்சாங்க. எந்த அளவுக்கு நிஜம்னு தெரியல. ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு காசு வந்து வில்லேஜில் தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு காசு வந்து கொடுத்து பழக்கம் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் காசு இல்லை. அந்த புக்கு என்கிட்ட தான் கொடுத்து வச்சுருந்தாங்க. நான் அதை ஓரமாக வச்சுருந்தேன். கரெக்டாக ஒரு 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரம் கழித்து அந்த இலையை அந்த புக்கு திறந்து பார்த்தா அதில் வந்து அந்த ₹5 காயின் இருந்தது. இந்த மாதிரி இருக்குது. நானும் கண்டிப்பாக இதை எப்படின்னு தெரியல, நான் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கீழே வச்சுருக்கேன். ஆனால் இந்த இலையை வந்து நீங்கள் கீழே வைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இலை வந்து அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கிளிசல் மாதிரி இருக்குது பாருங்கள், இது வேலைக்காகாது. இந்த மாதிரி இலையாக இருக்கணும். இந்த மாதிரி புக்குக்கு நடுவில் ஒரு இலையோ 2 இலையோ அந்த மாதிரி வச்சிடணும்.
ஃபஸ்ட் டைம் வந்து இத வச்சாங்க. ஆனா காசு வரல. இது வந்து நான் தான் வச்சிருந்தேன் புக்கு. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பார்த்தேன். கண்டிப்பா அதில காசு இல்ல. அதுக்கு வந்து பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வேளை டேமேஜ் ஆன இலையா இருக்கலாம். இல்லன்னா கிழிஞ்சு போயிட்டோ, இல்லன்னா கீழ வச்சிருக்கலாம் தெரியாம. அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கும். இல்லன்னா டைம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகியிருந்திருக்கலாம். அந்த மாரி சொன்னாங்க. ஒரு ஒரு டைம்ல 1 நாள் கூட வச்சுடுறாங்க. ஒரு ஒரு டைம்ல வந்து 2 நாள் அந்த மாதிரி சும்மா வச்சுட்டு அப்படியே விட்டுர்றாங்க. பசங்க வந்து விளையாடுற இதில இருக்காங்க. அப்புறமா போய் பார்த்தா அதில இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. நான் வந்து இதுக்கு 2 தடவ இந்த மாதிரி வாங்கி வச்சிருந்தேன் புக்ஸு. அதில வந்து காசு இருந்தது. அதோட பெரிய பசங்களும் கூட நெறைய பேர் சொன்னாங்க. நான் கண்டிப்பா ஃபஸ்ட்டு நம்பல. அதுக்கப்புறமா ஓகே இருக்கு அப்படின்னு நானும் கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இலைய வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இப்படி வச்சுட்டு, ஒரு இலை இல்லன்னா 2 இலை அந்த மாதிரி வச்சிடணும். அதுக்கப்புறம் மூடி புக்க எடுத்துகிட்டு போய் வச்சிரணும் அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல. க ஒரு 4 மணி நேரம் மேக்ஸிமம் 1 நாள் கழிச்சு கூட பார்க்கலாம். இந்த மாதிரி 2 இலை இல்லன்னா 1 இலை வச்சு அத அப்படியே மூடி வச்சிரணும். இலைய கீழ வைக்கக்கூடாது. அதோட டேமேஜும் ஆகியிருக்கக்கூடாது பாருங்க. நான் இத உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் கீழ வச்சிருக்கேன். இந்த மாதிரி டேமேஜோ இல்ல ஏதாவது ஒட்டி இருந்தாலோ, அ ஏதாவது ஒரு சும்மா அப்படி மடிச்சு வச்ச மாதிரி ஏதாவது ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அது செல்லாது. அப்படியே மரத்துலேருந்து கீழ விழணும். அப்படியே அத கேட்ச் பிடிக்கணும். அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான இலையா பார்த்து புக்கு அதோட யார் பிடிக்கிறாங்களோ அவங்களோட புக்கில் வைக்கணும். மடித்து வச்சிரணும். ஒரு நாள் கழித்து பார்க்கணும். கண்டிப்பாக காசு இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ அந்த மாதிரி வச்ச இன்னொரு புக் இருக்குது. அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த புக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக நம்பலை. பசங்கக்கிட்ட சரி அந்த புக்கை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த புக்கை வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் வந்து இந்த மாதிரி ₹5 காயின் ஒன்று இருந்தது. இப்படி தான் இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காசு இருந்தால் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மரம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும். இதோட பேர் வந்து தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கிலீஷ் பேர் வந்து என்னன்னு சரியா தெரியல. ஆனால் ரெயின் ட்ரீ அந்த மாதிரி சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குது. ரெயின் ட்ரீன்னும் சொல்லுவாங்க. ஒரியால வந்து சக்குண்டா கச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தூங்கு மூஞ்சி மரம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக காசு கிடைச்சா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.